இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் 159 இடங்களை கைப்பற்றி அதிபர் அனுரகுமார திசாநாயக்கவின் தேசிய மக்கள் கட்சி சக்தி கட்சி கூட்டணி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இலங்கை அதிபர் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அனுரகுமார திசாநாயக்க கடந்த செப்டம்பர் 23ஆம் தேதி பதவியேற்றார். அவரது தேசிய மக்கள் சக்தி கூட்டணிக்கு நாடாளுமன்றத்தில் 3 உறுப்பினர்கள் மட்டுமே இருந்ததால் தேர்தல் நடத்தி பெரும்பான்மை பெறும் நோக்கில் நாடாளுமன்றத்தை கலைத்தார். இதையடுத்து புதிய நாடாளுமன்றத்தை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நேற்று நடைபெற்றது. 199 இடங்களுக்கான இந்த தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி, ஐக்கிய மக்கள் சக்தி, இலங்கை தமிழ் அரசு கட்சி, புதிய ஜனநாயக முன்னணி, இலங்கை பொதுஜன பெரமுனா கட்சி உள்ளிட்ட கட்சிகள் போட்டியிட்டன. நேற்று வாக்குப்பதிவு நிறைவடைந்த பின்னர் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது. இன்று காலை முதல் தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வந்த நிலையில் அதிபர் அனுரகுமார திசாநாயக்கவின் தேசிய மக்கள் சக்தி கட்சி 61.56 விழுக்காடு வாக்குகள் பெற்று 159 இடங்களை கைப்பற்றியது. சஜித் பிரேமதாசாவின் ஐக்கிய மக்கள் சக்தி 17.66 விழுக்காடு வாக்குகளுடன் 40 இடங்களையும், இலங்கை தமிழ் அரசு கட்சி 2.31 விழுக்காடு வாக்குகள் பெற்று 8 இடங்களையும் கைப்பற்றின. புதிய ஜனநாயக முன்னணி 5 இடங்கள், ராஜபக்சேவின் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 3 இடங்கள், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் 3 இடங்களிலும் வெற்றி பெற்றன. ஐக்கிய தேசிய கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், ஸ்ரீலங்கா தொழிலாளர் கட்சி ஆகியோர் தலா 1 இடங்களை பெற்றுள்ளனர்.